ஏன்பா வண்டியை ரைட்ல விடுறியா இல்ல லெஃப்ட்ல விடுறியா? எதுக்கு லெஃப்ட்ல விடணும்? பா ரைட்ல நம்ம ஆபீஸ் இருக்கு, லெஃப்ட்ல பொட்டிக் இருக்கு. பொட்டிக்கு எதுக்கு போகணும்? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? உங்க அம்மா செஞ்சு கொடுத்த பால் கொழுக்கட்டை வெயிட்டிங்ல இருக்குப்பா. யோ, அவங்க தான் கொடுத்து விட்டாங்கன்னா நம்ம யோசிக்க வேணாமா? எங்க அம்மா பால் கொழுக்கட்டை கொடுத்து விட்டாங்கன்னு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னா அந்த பொண்ணு என்னை பத்தி என்ன நினைக்கும்? ஓ கௌரவம். ஆமாயா, கௌரவம் தான். நம்ம இதை சாக்கா வச்சுக்கிட்டு அவங்கள பார்க்க வந்தோன்னு அவங்களுக்கு தோணாதா? உண்மை அதானையா, தோணனா தோணட்டுமே. சச்சா, நம்ம ஏதோ ரொம்ப தொங்குற மாதிரி இருக்கும், அதனால தேவையில்லை. ஏப்பா தப்பா எடுக்கலன்னா நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? அது ஒண்ணு இல்ல, பால் கொழுக்கட்டைய அவங்களுக்கு கொடுக்கலன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டுமா? இல்லப்பா, அவசரமா கிளம்பி வந்துட்டேன், பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, அதான். பாரு, அம்மா தான் போன் அடிக்கிறேன். பால் கொழுக்கட்டைன்னு சொன்ன உடனே உங்க அம்மா போன் அடிக்கிறாங்கப்பா. ஹலோ சிவம், என்னம்மா, என்ன விஷயம்? அந்த பால் கொழுக்கட்டை கொடுத்து விட்டனே, அத அன்பு கிட்ட கொடுத்துட்டியா? அது அது நான் கொடுத்தியா இல்லையா? அதெல்லாம் அப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டேன். என்ன சொன்னா? சாப்பிட்டாளா? அவளுக்கு பிடிச்சிருக்காமா? அம்மா, பால் கொழுக்கட்டைய கொண்டு போய் கொடுக்கதான்னு சொன்னேன், கொடுக்கதான் முடியும், கூட இருந்து ஊட்டியெல்லாம் விட முடியாது. சரிடா சரிடா, எதுக்கு கோவப்படுற? ஆசையா பண்ணி கொடுத்தேன், அவ என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். பால் கொழுக்கட்டை சூப்பரா இருக்குமா, இதுல தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? சரி சரி, நான் வச்சிடுறேன். சரி. ஹலோ, யாரு? நான் தான் அம்மா, சந்தான லட்சுமி பேசுறேன். சந்தான லட்சுமியா? சிவத்தோட அம்மா பேசுறேம்மா. ஓ, சொல்லுங்க ஆண்டி. ஒண்ணு இல்லம்மா, கொழுக்கட்டை சாப்பிட்டு அமைதியாவே இருக்கியே, என்ன அர்த்தம்? என்ன என்ன கொழுக்கட்டை? உன் கன்னத்துல வச்சிருக்கிறியே அந்த கொழுக்கட்டை தான். ஆண்டி, எனக்கு புரியல. அது ஒண்ணு இல்லம்மா, உனக்காக ஆசை ஆசையா பால் கொழுக்கட்டை பண்ணி சிவத்துக்கிட்ட கொடுத்து விட்டேன். அத சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. ஓ, அத கேக்குறீங்களா? நான் அத இன்னும் சாப்பிடல ஆண்டி. அப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டேன்னு சிவம் சொன்னானே, அது ஆறி போயிருக்குமேமா. லேசா சூடு பண்ணி சாப்பிடு, அப்புறம் எப்படி இருக்குன்னு எனக்கு போன் பண்ணி சொல்லணும். சரி, கண்டிப்பா போன் பண்றேன். என்னம்மா ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசுற? சிவம் உன்கிட்ட பால் கொழுக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தானா இல்லையா? அது கொடுத்தாரு. அதானே பார்த்தேன். நீ அதை சாப்பிட்டு பொறுமையா எனக்கு போன் பண்ணி சொல்லு. நான் வச்சிடுறேன். சரிங்க ஆண்டி. எனக்கு எதுக்காக கொடுத்து விட்டாங்க? ஏப்பா நிஜமாவே சாப்பிடலாம்லப்பா? சாப்பிடுன்னு சொல்லிட்டேன். அப்ப ஸ்பூனு அதுலயே இருக்கும் பாரு. ஏப்பா, அன்பு லைன்ல வருதுப்பா. பால் கொழுக்கட்டை சுத்தி சுத்தி வருதே, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கெமிஸ்ட்ரி இருக்குப்பா. ஹலோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். என்னங்க, என்னாச்சு? பால் கொழுக்கட்டைய இப்பதான் சாப்பிட்டேன், ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அது வந்து ஒண்ணும் இல்லைங்க, பால் கொழுக்கட்டைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணுமான்னு யோசிக்காம சிரமம் எடுத்து கொடுத்துட்டு போனீங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச். இல்லங்க, அம்மா எனக்கு போன் பண்ணி
நான் செஞ்ச பால் கொழுக்கட்டை எப்படி இருந்துச்சுன்னு ஆசையா கேட்டாங்க. ஓ அவங்கள நான் ஏமாத்த விரும்பல. அதே நேரத்துல சாப்பிடாத கொழுக்கட்டை சூப்பரா இருந்துச்சுன்னு என்னால பொய் சொல்ல முடியாது. கரெக்ட் தாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க, மரியாதையா அந்த பால் கொழுக்கட்டைய என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஓகேவா? ம் எங்கங்க? பொட்டிக்கா? என் வீட்டுக்கு. ஐயோ வீட்டுக்கா? எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இல்லங்க, நிஜமாவே உங்க வீட்டுக்கு தான் கூப்பிடுறீங்களா? போச்சா? அட போயா. என் வீட்ல தான் இருக்கேன், அதனாலதான் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். இதுல என்ன இருக்கு? இல்லங்க, அங்க வந்தா உங்க மாமியார்லாம் இருப்பாங்கல்ல? ஆமா இருப்பாங்க, அதுல என்ன? இல்லங்க, அவங்க ஏதாவது தப்பா? இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? We are friends. என் வீட்டுக்கு நீங்க வர்றதுல என்ன தப்பு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க. வந்தா வாசலே பார்த்து நான் கொடுத்துட்டு போனேன் தானே? என்னங்க அமைதியாயிட்டீங்க? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இல்லங்க, எத்தனையோ தடவை நான் உங்க வீட்டு வாசல்ல டிராப் பண்ணிருக்கேன். ஒரு தடவை கூட நீங்க என்ன? இப்போ என்ன, நான் உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிடணும் அவ்வளவுதானே? சரி, வீட்டுக்கு உங்களை கூப்பிடுறேன், நீங்க வாங்க. அட எடியா. நீங்க என் வீட்டுக்கு வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க வர வேணாம். ஐயோ, அடுத்த அரை மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். உங்க ஸ்வீட்டை நான் ரெடி பண்றேன். எனக்கு உங்க அம்மா கொடுத்தது பத்திரமா இருக்கா இல்லையா? இருக்குங்க இருக்குங்க, ஒரு நிமிஷம். ஃப்ரீஸ். சரிங்க, அடுத்த 10 நிமிஷத்துல பால் கொழுக்கட்டை உங்க கையில இருக்கும். நான் வைக்கிறேங்க. சீக்கிரமா கொண்டு வாங்க. சரி. டைகரு, அதை கொடு. ஒண்ணு கூட கிடைக்காதா? யோ, நானே பால் கொழுக்கட்டைய சாப்பிடுன்னு சொன்னாலும் அம்மா அந்த பொண்ணுக்கு ஆசையா கொடுத்துருக்கு. அவங்க கிட்ட கொடுன்னு சொல்றதை விட்டுட்டு இதுதான் சாக்குன்னு உள்ளத்தல பாக்குற, இதெல்லாம் நியாயமா? பாத்தியா? கொழுக்கட்டை பார்சல் அன்பை நோக்கி கிளம்புது. அப்ப எனக்கு யோ, இத வண்டியில சிந்தாம சிதறாம பிடிச்சிட்டு வர. ஒரு சொட்ட கீழே விழுந்துச்சு சிந்தனா ஜீப்பு மேல இருக்க மாட்டேன், ஜீப்பு ஓ மேல இருக்கும். வாயா. போயா. ஏய், என்னடி உள்ள வரலாம்ல, எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க? சரி, அது இருக்கட்டும். என்ன மேடம் இப்பெல்லாம் நொடிக்கு ஒரு Dress மாத்துறீங்க? ஹலோ, உனக்கு எப்பவுமே என்ன கிண்டல் பண்றதுதான் ஹாபியா? வெளிய போறப்போ வேற Dress மாத்திக்கிறது இல்லையா? அது சரி, ஏற்கனவே வெளியில போறதுக்கு தான் Dress போட்டிருந்ததா ஞாபகம், அதான் கேட்டேன். அது வந்து எனக்கு அது கம்ஃபர்டபிளா இல்ல, அதான் நான். கம்ஃபர்டபிளா இல்லையா இல்ல அட்ராக்டிவா இல்லையா? ரெண்டுமே இல்ல. நீ எப்படி எல்லாம் மாத்தி போட்டுக்கிட்டதே இல்லையா? மாத்தி போட்டிருக்கேம்மா, மாத்தி போட்டிருக்கேன். மாத்தி போடாத பொம்பளையே இல்ல. ஒரு வக்கீலு நம்ம வீட்டுக்கு வரப்போ டீசென்ட்டா பிளசன்டபிளா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பில்லையே. தப்பில்லம்மா, தப்பே இல்ல. உன் உடம்பு உன் Dress, உன்னோட வக்கீல். நான் ஒண்ணு சொல்லல. நீ வேணும்னா இன்னும் 2 Dress கூட மாத்திக்கோ. அப்படியே அந்த லிப்ஸ்டிக் இன்னும் கொஞ்சம் தூக்கலா போட்டா அம்சமா இருக்கும். ஏய் சும்மா இருடி. என்னடி? அம்மா. ஏய் என்னடா, அக்கா கூட விளையாடலையா? இல்லம்மா, அவ விளையாட வரலன்னு சொல்லிட்டா. அவளுக்கு ஹோம்வொர்க் இருக்கான். ஓ சரி, அப்போ நாம விளையாடலாமா? வேணாமா. ஏண்டா? அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. என்னடா பயம்? என்னாச்சு உனக்கு? இல்லம்மா, அப்பாவும் நம்ம கூட இல்லையா, அதே மாதிரி நீயும் எங்களை விட்டு போயிட்டினா, அதை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு.
என்ன நீ? நான் ஏன்டா உன்னை விட்டு போக போறேன்? எனக்கு எல்லாமே நீதானே. பாரதி, ஏன்டா அப்படி கேட்ட? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அம்மா வேணும். டேய், உங்க அம்மா உனக்கு மட்டும்தான்டா. என் உயிரே போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அப்பா வேற, அம்மா வேற. அப்பா வேணா போலாம், ஆனா அம்மா போக மாட்டேன்டா. ஆ? புரிஞ்சுதா? நீ பயப்படக்கூடாது, சரியா? சரிம்மா. நீ போய் பயப்படாம விளையாடு. ம்? சரிம்மா. போ. அன்பு, இதெல்லாம் சரியில்லை. குழந்தைங்க மனச யாரோ கெடுக்குறாங்க. எனக்கு இது சரியா படல. இல்ல கீதா, குழந்தைங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். நான் அவனை எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்படி மிஸ் பண்ண? அவன் அவன் இப்படி ஃபீல் பண்ணிருக்கவே கூடாது. இல்ல அன்பு, எனக்கு இது பாரதி பேசுற மாதிரி இல்ல. இல்ல, குழந்தைங்க மனசுல உள்ளதான் பேசும். அவனுக்கு என்னமோ தோணி இருக்கு. சரி, சும்மா மனச போட்டுலாம் குழப்பிக்காத. அது குழந்தைங்க. யார் சொல்லியோ என்னமோ ஏதோ பேசியிருக்கு. அதுக்காக நீ இவ்ளோ ஃபீல் பண்ணாத. இல்ல கீதா, நீ ஒண்ணு பண்றியா? சொல்லு. சிவம் வந்தா நான் இல்லைன்னு சொல்லிடு, ஓகே? ஏய், என்னம்மா நீயே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்றது கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். இல்ல கீதா, திரும்பவும் நான் அவனை பார்க்க வேண்டாம்னு தோணுது. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஒரு நிமிஷம் ஸ்வீட் பாக்ஸ வாங்கிட்டு போறதுல என்ன ஆயிட போகுது? ப்ளீஸ், எனக்காக இப்ப இந்த ஹெல்ப்ப பண்ணு. எனக்கு இப்ப அவனை பாக்குற மூடு இல்ல. ஏய் அன்பு, சிவா, இந்தா நீ போய் கொடுத்துட்டு வா. யோ, நீங்களும் வாங்கயா. நாங்க எதுக்குயா சிவ பூஜையில கரடி மாதிரி? நீ போயா. அன்பு வீட்டுக்கு வான கூப்பிட்டுருக்கு. இப்படி உங்களை வாசலே நிக்க வச்சுட்டு போனா நல்லாவா இருக்கும்? நீங்களும் வாங்கயா. யோ, எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன், போயா. யோ, இவ்வளவு நல்லவங்களா இருந்திருந்தா ஒழுங்கா அங்கேயே இருந்திருக்கணும். அடம் பிடிச்சு 2 பேரும் வண்டியில ஏறி வந்துட்டு இப்ப உள்ள வர மாட்டேன்னு சொல்றீங்க. இல்லப்பா, எத்தனையோ தடவை வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்பெல்லாம் உன்னை உள்ள கூப்பிடாம இன்னைக்கு ஃபோன் பண்ணி உன்னை வர சொல்லி இருக்குதுன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குயா. அதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. என்னையா யோசிக்கிற? போயிட்டு வாயா. சரி, நான் உள்ள போறேன். சிவம், தலை களைஞ்சிருக்கு. இந்த சீப்பு சரி பண்ணிட்டு போ. ஆட ஒழுங்கா வாரிட்டு போயா. ஆட தலையை சீவிட்டு போப்பா. வேணாம், எனக்கு கை இருக்கு. ஹாய். ஹலோ. கையில என்ன? அம்மா அன்புக்கு ஸ்வீட் கொடுக்க சொல்லி. ஆமாமா சொன்னா. நீங்க வந்து கொடுத்தா அத வாங்கி வைக்க சொன்னா. வாங்கி வைக்க சொன்னாங்களா? அன்பு இல்லையா? இங்கதான் இருந்தா. திடீர்னு ஒரு முக்கியமான ஆர்டர் வந்துருச்சு. அன்பை நேர்ல பார்த்துதான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதான் கிளம்பி பொட்டிக் போயிட்டான். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி 20 நிமிஷம் கூட ஆகலையே. நீங்க பேசி 20 நிமிஷம் இருக்கும். ஆனா அந்த போன் இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது. கார் இருக்கு, ஆனா அன்பு இல்லன்னு தானே யோசிக்கிறீங்க. அது வந்து அவசரமா வெளியே போறதா இருந்தா அவ கார் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டா. அப்படியா? ஆமாங்க, வேகமா வண்டி ஓட்டி எங்கேயாவது முட்டிட கூடாதுல்ல.
அதான் ஆட்டோல போயிட்டா. ஷோ. இந்தாங்க, அம்மா கொடுத்து விட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சதை நான் அவாய்ட் பண்ணேன். எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நேர்ல வர சொல்லணும்? இல்ல சிவம். இங்க பாருங்க, 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மனசை மாத்திக்கிட்டே இருக்கிறவங்கள நான் இப்பதான் பாக்குறேன். நான் கிளம்புறேன். இல்ல சிவம். பரவாயில்ல. ஏ சிவா, என்னையா ஆச்சு? வண்டியில ஏறிங்க. என்னையா போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? ஜஸ்டிஸ் அவங்க வீட்டுல இல்லையா, கிளம்பி வெளியே போயிருக்காங்களா? வரும்போது உள்ள உட்கார்ந்துகிட்டே ஆள் இல்லைன்னு சொல்றதெல்லாம் நியாயமே இல்ல. என்ன தாண்டி உன் பிரச்சனை? ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உன்னை குழப்பிக்கிற? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் பின்னாடி பெருசாயிடும். உனக்கு அவனை பிடிக்குது பிடிக்கல, இப்ப அது பிரச்சனையே இல்ல. ஆனா நீ அவனை ஒரு மனுஷனா மதிக்கணும்ல. அந்த மரியாதையாவது நீ அவனுக்கு கொடு. இப்ப அவன் எப்படி எடுத்துப்பாங்கிறது பிரச்சனை இல்ல. இதனால நம்மளே நமக்கு பிடிக்காம போயிடக்கூடாதுல்ல. ஏய், சின்ன விஷயம் அதுக்கு போய் இவ்ளோ பேசுற? அது சின்ன விஷயம்னா அதுக்காக நீயே இவ்ளோ வருத்தப்பட்டுட்டு இருக்க? எனக்கு தெரியும் உன்னை பத்தி. நீ வருத்தப்பட போய் தான் இவ்ளோ நேரம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. உனக்கு வருத்தம் இல்லைன்னா நீ பாட்டுக்கு உள்ள போயிருக்க போற. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ அன்பு. எல்லா ஆம்பளைங்களும் உன் புருஷன் பாஸ்கர் மாதிரி இருக்க மாட்டாங்க. சிவா அப்படிப்பட்டவன் இல்லைன்னு உனக்கே தெரியும். சும்மா மனச பூட்டி வச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற. சரி விடு, இப்ப இது தேவையில்லாத விஷயம். முதல்ல அவன் கொடுத்த ஸ்வீட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லு. நீயே பேசிட்டுறியா? அவனை கடுப்பேத்தனது நீ. நான் எதுக்கு பேசணும்? நீயே பேசு. நான் உள்ள இருக்கேன்னு தான் அவனுக்கு தெரியாதுல்ல. நான் வெளியே போயிருக்கேன்னு தான் அவன் நினைச்சிருப்பான். நீ அவன்கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பி. அவன் மூட பார்த்துட்டு நான் அப்புறமா பேசுறேன். நான் பேசினதுக்கு அப்புறம் நீ பேசினா அது நல்லா இருக்காது அன்பு. நீயே பேசு. அவன் போன் எடுக்கல. நீ மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. மறுபடியும் பண்ணணுமா? ஏய், அவனை சமாதானம் பண்ணதானே போன் பண்ற. இதுல எத்தனை தடவைன்னு கணக்கு என்ன? ட்ரை பண்ணு. நான் பண்ண மாட்டேன். சரி, நீ உள்ள இருந்ததா எனக்கு தெரியாது. எதுக்கும் நான் போன் பண்ணி பாக்குறேன். என் போன் அட்டன் பண்ணிட்டா உன் மேல கோவம் தான் அர்த்தம். நீ அவன்கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பி. ஹலோ. ஹலோ, நான் கீதா பேசுறேன். சொல்லுங்க. இல்ல,
சும்மா தான் பண்ணேன். அப்படியா? இல்ல, நான் உங்க அம்மா கொடுத்த ஸ்வீட் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க. சரிங்க, நான் சொல்லிடுறேன். வேற ஒண்ணும் இல்லையே, நான் வச்சிட்டுமா? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? நானா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உங்களை வர சொல்லிட்டு அன்பு வீட்ல இல்லன்னு தானே கோவப்படுறீங்க? உண்மையாவே அவளுக்கு அர்ஜென்ட்டான வேலை வந்துருச்சு. அதுக்காக நீங்க அவகிட்ட பேசாம அவ போனை எடுக்காம என்கிட்ட பேசுறதெல்லாம் நல்லா இல்ல. உண்மையாவே அவங்களுக்கு அப்படி அர்ஜென்ட் வேலை வந்து அவங்க வெளியே போயிருந்தா அது நியாயம். எனக்கு ஃபோன் பண்ணி என்ன வர சொல்லிட்டு உள்ள இருந்துகிட்டு இல்லைன்னு சொல்றது அது எந்த விதத்தில் நியாயம்?